பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு எந்த காரியத்துல அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. முன்கோபி மதிகேட்டை செய்வான். அப்போ கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம் என்னன்னா முன்கோபம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த முன்கோபத்தினால நம்ம என்னென்ன காரியங்கள் இழந்து போகிறோம் அப்படின்னா, முதல் காரியமே நம்ம சரீரத்துல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். தேவையில்லாத பிபி, சுகர், தேவையில்லாத பிரச்சனைகள், நம்முடைய உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுடும். கர்த்தர் நமக்கு கொடுத்த உடம்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஹெல்த்தை நம்ம ரொம்ப பாதுகாப்பா பாதுகாக்கணும். அதுக்கு தேவை முதல்ல முன்கோபம் நமக்கு இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய வாழ்ந்த நாட்கள்ல எங்கேயுமே கோபப்பட்டிருக்க மாட்டாரு, முன்கோபம் அடைந்திருக்க மாட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து கோபப்படுறதுன்னா நிறைய பேர் மேல கோபப்படலாம். ஏன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கோபப்படுத்ததான் கூடவே இருந்தாங்க. ஈவன் சொல்ல போனா சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்துவ ரொம்ப துக்கப்படுத்தினாங்க, கோபப்படுத்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க எங்கேயுமே கோபப்படல. ஒரே ஒரு இடத்தை தவிர தன் பிதாவாகிய தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் கொகையை போல இல்ல ஒரு புறா வைக்கிற இடத்தை போல அவங்க மாற்றினது நிமித்தம் இயேசு கோபப்படுகிறார். அதனால தயவு செய்து எனக்கு பிரியமான ஜனமே, நாம் முன்கோபியா இருப்போமானால் கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் இது வேண்டாம். ரெண்டாவது, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், அவர் கொடுத்த உடம்ப நம்ம சீர்கெட்டு போக செய்யறோம். தயவு செய்து மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு விலகுங்க, சாந்தமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இதை மாற்றுவதற்கு ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே என்னுடைய கோபத்தை எடுத்து போடுங்கப்பா, நான் உண்மை போல வாழணும். செபிங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். God bless you.